ஹாய் ஹலோ, அது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபுல் கோட் மட்டன் பிரியாணி. அதுவும் நாங்களே ரெடி பண்ண பிரியாணி. எங்கள் தோப்பில் மதுரைக்கு போயிருந்தப்போ நாங்கள் பண்ணோம். ரொம்ப நாளாக அந்த வீடியோ போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக போட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், எப்படிலாம் நாங்கள் செஞ்சோம். என்ன பண்ண போகிறீங்க? முழு ஆட்டு பிரியாணி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. வெட்டி வந்தாச்சு ஆடு. நல்லா மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கு கழுவி. பிரியாணி பண்ணுறதை பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி மஞ்சப்பொடி தடவி அப்படியே அழகாக பார்க்க இருக்குது. ஸோ சூப்பராக சமைச்சு நல்லா டேஸ்டியாக சாப்பிட்டோம். வாங்க சமைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, விறகடுப்பை. பெரிய சட்டி, அந்த ஆடு பத்துற அளவுக்குள்ள சட்டியை ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் தான் சமைச்சார். அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தேன். கூட இருக்கிறவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வின்னர் ஆயில் 1 லிட்டர் ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவின் நெய் 500 ml ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் அன்னாச்சி பூ எல்லாமே ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு வந்து எடுத்து போட்டாச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இது கருகிறோம். டக்குன்னு வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் வந்து 1 கிளாஸ்க்கு ஒன்று தான் நம்ம கணக்கு. ஸோ 5 கிலோவுக்கு 40 வெங்காயம் கணக்கில் போட்டேன். ஸோ நல்லா அதை வந்து இது பண்ணிக்கோங்க, ப்ரௌனாக வர வரைக்கும். அது ரெடி. அது அங்கே ப்ரௌன் ஆகிற முடிய நம்ம இங்கே வந்து தக்காளி வந்துட்டு ஒரு 25 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 150-200 கிராமு, தயிர் 2 பேக்கெட்டு, புதினா மல்லி எல்லாம் 1 கட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா விறகடுப்பில் பண்ணும்போது நமக்கு அடி பிடிச்சிரும் தனித்தனியாக போட்டால். அதனால் இது சேர்த்து போடணும். ஸோ வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாப்பொடியை வந்து எண்ணெயில் போட்டுடணும். அப்போ தான் கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனாலேயே அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையும் ஊற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலரே ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் பிரியாணி மசாலா, சக்தி மசாலா பிரியாணி மசாலா யூஸ் பண்ணேன். மொத்தம் 5 பேக்கெட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு, கல் உப்பு தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் நல்லா பரப்பி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா நம்ம வந்து சிம்மெல்லாம் பண்ண முடியாது இந்த அடுப்பில். அதனால் அடி பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ ஆடை எடுத்துட்டாரு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஆடில் வந்துட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டாங்க தொடையில். அதனால் ஒரு கட்டு தொடை 2லேயும் போட்டால் தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அதையும் கட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் தூக்கிட்டார். அவன் 10 கிலோ ஆடுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 10 கிலோ தான் இருந்துச்சு. ஸோ அதை உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி சட்டி எடுத்தனால இப்போ கரெக்டாக போட்டாச்சு. இப்போ அந்த கிரேவியை கொஞ்சம் மேலே அப்படியே தடவி விட்டுடலாம். தடவி விட்டுட்டு ஆடு வந்து ஃபுல்லாக முங்கக்கூடாது, இது முங்குற மாதிரி தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் அது கரெக்டாக வேகும். ஏன்னா ஆட்லேயும் தண்ணி விடும் நமக்கு. ஸோ ஆடு வந்து கரெக்டாக இது முங்குற மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அதை மேலே கோரி ஊற்றிட்டு இவ்வளோதான் ரெடியாக போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கட் பண்ண இடத்துலலாம் இறங்குறதுக்கு மசாலாவை கொஞ்சம் மேலே போட்டு விட்டோம். எங்களுக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டாச்சு. பச்சை மிளகாவும் எலுமிச்சை பழமும் மேலே புழிஞ்சு விட்டாச்சு. அதோட மூடி 1/2 an hour கரெக்டாக 1 சைடு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் நல்லா விளக்கி விட்டுட்டு இப்போ வந்துட்டு திருப்பி விட போகிறோம். ஸோ திருப்பி விட்றது எப்படி திருப்பி விட்டோன்னா, 2 பேர் சேர்ந்து இப்படி திருப்பிட்டு கீழே தட்டு வச்சு அப்படியே டர்ன் பண்ணி விட்டாங்க. சூப்பராக டர்ன் ஆச்சு. இப்போ கீழே நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு. பார்க்கவே அப்படியே கலண்டுச்சு. ஸோ மேப்பாகம் வேகணும்ல, அதுக்காக திருப்பி விட்றோம். மசாலாலாம் சூப்பராக இறங்கிருந்துச்சி. ஸோ அப்படி திருப்பி எவ்வளோ அழகாக திருப்பி உடையாமல் திருப்பி விடணும், அதில் தான் மெயின் இருக்குது. அதோட திருப்பி விட்டாச்சு. அதுக்கடுத்து ஒரு 1/2 an hour கரெக்டாக 1 hour தான் வெந்துருச்சு. மேலே இருக்க பாருங்கள் எப்படி வெந்து பிஞ்சு வருதுன்னு பார்த்தீங்களா. இப்போ அடுத்த ஒரு 1/2 an hour போட்டாச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை வந்து தண்ணி கொதிக்க விட்டு இந்த தண்ணியில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்குவோம். ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் 5 கிலோ அரிசியை. அதை வந்துட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நார்மலானா 15 கவுண்ட்ஸ் தான், அவ்வளோதான். அவ்வளோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தம் போடும் போது விதையாக இல்லாமையும் ரொம்ப குழஞ்சி போகாமையும் இருக்கும். ஸோ அங்கே அரிசி போட்டு நம்ம 15 கவுண்ட்டில் எடுத்து வடிச்சிட்டாங்க. ஸோ இங்கிட்டு மட்டனும் ரெடி ஆயிடுச்சு 2 சைடும் பார்த்து. ஸோ
சூப்பராக வெந்துருச்சு. அதோடு நம்ம வந்துட்டு மட்டனை எடுத்துடலாம். இதையும் அந்த பிளேட்டில் வச்சு அப்படி தான் எடுத்தாங்க. 3 பேர் சேர்ந்து எடுத்தாங்க. ஸோ தீயை பிரிக்காட்டினா நம்ம உள்ளே கைவிட முடியாது. ரொம்ப இப்போயே புகை அடிச்சிச்சு. பட் அவங்களாம் சூடில் இருந்து பழக்கம்னால அதை எடுத்துட்டாங்க. நம்மன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அழகாக வாழை இலையில் கொண்டு போய் சூப்பராக வச்சாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிச்சு சாப்பிட்டு பார்த்தோம். வெந்துருந்துச்சு. மசாலா ஃபுல்லாக இறங்கிருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இங்கே அரிசியும் பிரியாணிக்கு வந்துட்டு அரிசியை வந்து தண்ணியோடு கலக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அளவு கரெக்டாக தண்ணிக்கு பார்த்து போடுங்க. ஏன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு. அதை நாங்கள் எடுத்துட்டோம். சூப்பு மாதிரி வெளியில் எடுத்துட்டோம். கரெக்டாக ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு அந்த அளவுக்கு. மீன்ஸ் எப்படின்னா முங்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ரொம்ப கூட இருந்தால் உங்களுக்கு குழஞ்சிரும். அதனால் தண்ணியும் அரிசியும் கரெக்டான லெவலில் இருக்கணும். ரெடியாக அப்புறம் அதை சமப்படுத்திட்டு மட்டனை தூக்கி உள்ளே வச்சு தம் போட்டுடணும். அவ்வளோதான். கரெக்டாக 1/2 hour தம்மு. இப்படி தான் தம் போடணும். விறகடுப்பில் தெரியும் பெரிய. இது நம்மளே வீட்டில் பண்ணலாம். நாங்கள் சமையலில் ஆள்லாம் இல்லை, எல்லாமே நாங்கள் பண்ணது தான். லைட்டாக சிக்கன் 65 இல்லாமையா அதை வந்து சைடில் பொரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. தம் போட்டு முடிச்சாச்சு. கங்கெல்லாம் எடுத்துடலாம். சூப் எல்லோரும் குடித்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ரைஸை. அப்படி இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட். அப்படியே பிரிக்க சூப்பராக ரைஸ் குலையாமல் கரெக்டான பதத்தில் உரைப்பெல்லாம் கரெக்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக. மட்டன் பிச்சா அவ்வளோ. இங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் ஃபுல் கோட் மட்டன் பிரியாணி. பட் மந்தியில் அதனால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்காது. அதோட ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வாழை இலையை போட்டு நம்ம ஃபுல் கோட்டை வச்சாச்சு. எவ்வளோ சின்னதாகிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்டோம். உட்கார் ராஜா. அப்படியே எப்படி இருக்கு? உட்கார்டா. எப்படி இருக்குப்பா டேஸ்ட்டு? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே பிரியாணி மாஸ்டர் ஆகிடலாம். பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.